நிறுத்துங்கள். உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச மிகப்பெரிய பண இழப்பு, உங்களை சுக்கு நூறாக உடைச்ச ஒரு மிகப்பெரிய அவமானம், நீங்க உயிரை விட அதிகமா நம்பின ஒருத்தன் செஞ்ச துரோகம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு பொதுவான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாய். ஆமாம், உங்க நாக்கு தான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய வில்லன். ஒரு கத்தியால கிழிச்ச காயம் கூட சில நாட்கள்ல ஆறிடும். ஆனா ஒரு தவறான மனிதன் கிட்ட தவறான நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு நீங்க கொட்டுன ஒரு வார்த்தை, அது ஒரு அணுகுண்டை விட சக்தி வாய்ந்தது. அது நீங்க பல வருஷமா கட்டி எழுப்புன உங்க சாம்ராஜ்யத்தையே ஒரே நொடியில அழிக்கும் வல்லமை கொண்டது. 2300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் ஒற்றை விரல் அசைவில் ஆட்டிப்படைத்த மௌரிய பேரரசின் மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரியா சாணக்கியர் ஒரு ரகசியத்தை உடைக்கிறார். எவன் ஒருவன் தன் நாக்கை அடக்கத் தெரியாமல் கண்டவரிடமும் பேசுகிறானோ, அவன் தன் கழுத்தை அறுக்கும் கத்தியை தானே தன் கையால் கூர்த்தீட்டுகிறான். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 20 நிமிட பயணம் சாதாரண யூடியூப் வீடியோ கிடையாது. இது உங்க மனசுக்கு, உங்க மூளைக்கு நான் செய்ய போற ஒரு சைக்கலாஜிக்கல் சர்ஜரி, உளவியல் அறுவை சிகிச்சை. நம்மளை சுத்தி நம்ம கூடவே இருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு 6 வகையான நச்சு மனிதர்கள் இருக்காங்க. அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க ஆபீஸ் நண்பர்களா இருக்கலாம், ஏன் உங்க கூடவே இருக்கிறவர்களா கூட இருக்கலாம். அவங்க கிட்ட நீங்க வாய் திறந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக நீங்களே தோண்டிக்கிட்டு இருக்கிற சவக்குழி. இன்னைக்கு சாணக்கியரோட ராஜதந்திரத்தை வச்சு அந்த 6 பேரை தோலுரிக்க போறோம். இவங்களை நீங்க அடையாளம் கண்டுக்கலன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறத கடவுளே வந்தாலும் காப்பாத்த முடியாது. இந்த ரகசிய உலகத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இந்த நிமிஷமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டிட்டு இதை உங்க நெருங்கிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள மாதிரி அவங்களும் தப்பிக்கட்டும். தயாரா? வாங்க அந்த 6 மரண ஆபத்துகள் என்னென்னு பார்ப்போம். பகுதி 1. ஆபத்து அகங்காரிகள், த நார்சிசிஸ்டிக் ஈகோஸ். காட்டுல ஒரு சிங்கம் கம்பீரமா படுத்திருக்கு. ஒரு சின்ன கொசு வந்து அந்த சிங்கத்தோட காதுக்கு பக்கத்துல ரீங்காரமிடுது. ஏய் சிங்கமே, நான் தான் உன்னை விட பெரியவன், என் சத்தத்தை கேள் அப்படின்னு கத்துது. சிங்கம் என்ன செய்யும்? அந்த கொசு கிட்ட போய் விவாதம் பண்ணுமா? இல்ல நான் தான் காட்டுக்கு ராஜான்னு சண்டை போடுமா? ஒரே அடியில கொசுவை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா 6 அறிவு படைச்ச மனிதர்களாகிய நாம என்ன பண்றோம்? நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தற்பெருமை பேசுற ஒரு முட்டாள் கிட்ட போய் நீ சொல்றது தப்பு, நான் சொல்றது தான் சரி அப்படின்னு மணிக்கணக்கா நம்ம எனர்ஜியை வீணாக்கி விவாதிக்கிறோம். அங்கேயே நீங்க உங்க தரத்தை குறைச்சிக்கிட்டீங்க. சாணக்கியர் சொல்றார், ஒரு அகங்காரியிடம் விவாதிப்பது என்பது ஒரு சேற்று குட்டையில் கல்லை எறிவதற்கு சமம். சேறு உங்க முகத்துல தான் படும். அகங்காரிகளின் உளவியல், சைக்காலஜி ஆஃப் நார்சிசிஸ்ட்ஸ். இவங்களுக்கு ஐ நோ எவ்ரிதிங் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு மனநோய் இருக்கு. நீங்க போய் நான் நேத்து நிலாவுல ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, நான் நிலாவுக்கே போயிட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்போதுமே உங்களை மிதிச்சு அவங்க மேல ஏறி நிற்கணும்னு தான் நினைப்பாங்க. இவங்களோட நோக்கம் உண்மையை கண்டுபிடிக்கிறது இல்ல, உங்களை தோற்கடிக்கிறது. வரலாற்று கதை, த லெஜெண்ட் ஆஃப் த ஈகோயிஸ்ட். ஒரு ஊர்ல ஒரு பயில்வான் இருந்தான். மலையையே தூக்குற அளவுக்கு பலம். என்னை விட பெரிய ஆள் எவனாவது இருக்கீங்களாடா அப்படின்னு ஊர் ஊரா கத்திக்கிட்டு அலைஞ்சான். ஒரு நாள் ஆற்றங்கரையில ஒரு வயசான ஞானி அமைதியா தியானம் பண்ணிட்டு இருந்தார். இந்த பயில்வான் போய், ஏய் கிழவரே, நான் இவ்ளோ பெரிய பலசாலி வந்திருக்கேன், நீ கண்ணை மூடிட்டு இருக்கியே, என் முன்னாடி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பயந்துட்டியா அப்படின்னு கத்துனான். அந்த ஞானி லேசா சிரிச்சுக்கிட்டே கண்ணை திறந்து சொன்னார், மகனே, அங்க இருக்கிற அந்த பாறைய பார். பல 1000 வருஷமா இடி, மழை, புயல் எல்லாத்தையும் தாங்கி ஒரு வார்த்தை பேசாம நிக்குது. நீ இன்னைக்கு வந்திருக்க, கத்துற, நாளைக்கு மண்ணோட மண்ணாகிடுவ. உன் சத்தம் உன் பலவீனத்தோட வெளிப்பாடு. அந்த பாறையோட மௌனம் அதோட வலிமையோட அடையாளம். கோபம் தலைக்கேறின அந்த பயில்வான் தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த பாறையை ஒரு குத்து விட்டான். என்னாச்சு? பாறைக்கு ஒரு கீறல் கூட விழல. ஆனா பயில்வானோட கை சுக்குநூறா உடைஞ்சு ரத்தம் கூட்டுச்சு.
சாணக்கியரின் பிரம்மாஸ்திரம், த ஸ்ட்ராட்டஜி. நீங்க அந்த பாறை மாதிரி இருங்க. ஒரு அகங்காரி கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. சாணக்கியர் சொல்ற சூத்திரம் சம்மதத்தின் மூலம் வீழ்த்துதல், டிஃபீட் பை அக்ரிமெண்ட். அவங்க உங்களை சீண்டும் போது ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் வீசிட்டு, ஆமாங்க நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நகர்ந்துருங்க. நீங்க அவங்கள எதிர்க்கலன்னா அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். உங்க மௌனம் அவங்கள உள்ளுக்குள்ளேயே எரிச்சு சாம்பலாக்கிடும். பகுதி 2. ஆபத்து கூடவே இருக்கும் எட்டப்பன்கள், த டூ-ஃபேஸ்ட் பேக்ஸ்டாபர்ஸ். உங்க வாழ்க்கையில நீங்க பயப்பட வேண்டியது உங்களை எதிர்க்கிற எதிரிகளுக்கு கிடையாது. ஆனா மச்சான் நீந்தாண்டா என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முகத்துக்கு நேரா சிரிச்சுக்கிட்டே உங்க கூடவே சுத்துறானே, அவனுக்கு தான் நீங்க பயப்படணும். இவங்க கையில பூக்களை மறைச்சு வைக்கல, உங்க முதுகில் குத்துறதுக்கான ஈட்டிகளை மறைச்சு வச்சிருக்காங்க. சாணக்கியர் இவங்கள விஷும்பம் பயோமுகம் என்கிறார். அதாவது முகத்துல பார்ப்பதற்கு பால் போன்ற மென்மை இருக்கும், ஆனா அவங்களோட இதயத்துல கொடிய விஷம் இருக்கும். இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். 3 அறிகுறிகள். அளவுக்கு அதிகமான புகழ். நீங்க ஒரு சாதாரண சட்டை போட்டுட்டு வந்தா கூட, டேய் என்னடா தளபதி மாதிரி இருக்க அப்படின்னு உச்சி குளிர புகழ்வான். ஒருத்தன் உங்களை அளவுக்கு அதிகமா புகழ்றான்னா அவன் உங்களை ஏமாட்ட போறான்னு அர்த்தம். ரகசிய வேட்டைக்காரர்கள். நமக்குள்ள என்னடா மறைக்கிற சொல்லுடா அப்படின்னு உங்க பலவீனங்களை உங்ககிட்டயே புடுங்குவான். இவங்க உங்க வாழ்க்கையோட டேட்டா சென்டர். உங்க ரகசியங்களை சேகரிச்சு சரியான நேரத்துல உங்களை அழிக்க பயன்படுத்துவாங்க. புறம் பேசுதல். உங்ககிட்ட வந்து வேற ஒருத்தனை பத்தி தப்பா பேசுறவன் கட்டாயம் வேற ஒருத்தங்கிட்ட போய் உங்களை பத்தியும் தப்பா பேசுவான். ராஜதந்திரம். சாணக்கியரின் மாஸ்டர் பிளான், த ஃபேக் சீக்ரெட் டெஸ்ட். இவங்களை கண்டுபிடிக்க நான் ஒரு டெக்னிக் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க செய்யவே செய்யாத ஒரு விஷயத்த, ஒரு பொய்யான ரகசியத்தை அவங்கிட்ட மட்டும் தனியா சொல்லுங்க. உதாரணத்துக்கு, நான் வேலையை விட போறேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லுங்க. அந்த விஷயம் அடுத்த சில நாட்கள்ல 3வது ஆள் காதுக்கு போச்சுன்னா அந்த நொடியே அவனை உங்க வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமா வெட்டி எறிஞ்சிருங்க. உங்களுடைய வருமானம், உங்களுடைய அடுத்த கட்ட பிளான், உங்களுடைய குடும்ப பிரச்சனை, இந்த 3ஐயும் எவன்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க ரகசியம் உங்க நாக்குக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க தான் சக்கரவர்த்தி. அது வெளியில வந்துட்டா நீங்க உங்க எதிரிக்கு அடிமை. பகுதி 3. ஆபத்து, எனர்ஜியை உறிஞ்சும் பேய்கள். நண்பர்களே, நீங்க காலையில செம்ம எனர்ஜியா இன்னைக்கு உலகத்தையே ஜெயிக்க போறோம் அப்படின்ற வெறியோட கிளம்புவீங்க. வழியில ஒரு ஆளை பாப்பீங்க. அவன் வாயை திறந்தாலே இந்த உலகம் கெட்டு போச்சு, வெயில் அடிக்குது, எனக்கு மட்டும் ஏண்டா இவ்ளோ கஷ்டம் வருது அப்படின்னு அழுவான். ஒரு 5 நிமிஷம் அவன்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னா உங்க எனர்ஜி மொத்தமும் 0 ஆயிடும். உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு சோர்வு வரும். இவங்கள நான் எனர்ஜி வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ரத்தத்தை உறிஞ்சிற பேயை விட உங்க மூளையில இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிற இந்த புலம்பல் பேய்கள் ரொம்ப ஆபத்தானவங்க. இவங்க ஒரு மென்டல் பாய்சன். சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுத்து காப்பாத்தலாம், ஆனா அந்த நோயையே விரும்பி ஏத்துக்கிற ஒருத்தனுக்கு கடவுளே நேர்ல வந்தாலும் உதவ முடியாது. ஒரு அழுக்கு துணியோட நீங்க உரசினால் உங்க சட்டையும் அழுக்காகும். தவளைகளும் பள்ளவும், த ஸ்டோரி ஆஃப் சாய்ஸ். ஒரு பெரிய பள்ளத்துல 2 தவளை விழுந்துருச்சு. வெளியே வர வழியே இல்ல. மேல இருந்து 100 தவளைங்க, இது ரொம்ப ஆழம், உங்களால வெளியே வரவே முடியாது, பேசாம அங்கேயே செத்துருங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. இதை கேட்ட முதல் தவளை மனசு உடைஞ்சு முயற்சியை விட்டுட்டு அங்கேயே செத்து போச்சு. ஆனா 2வது தவளை மேல இருந்தவங்க கத்த இன்னும் வேகமா குதிச்சு ஒரே பாய்ச்சல்ல வெளியே வந்துருச்சு. மேல இருந்த தவளைங்க ஆச்சரியமா கேட்டுச்சு, நாங்க இவ்வளோ சொல்லியும் நீ எப்படி வெளியே வந்த? அப்போதான் தெரிஞ்சது, அந்த வெளியே வந்த தவளைக்கு காது கேட்காது. மற்ற தவளைகள் நெகட்டிவா கத்துனத தன்னை உற்சாகப்படுத்துற அப்படின்னு அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு முழு பலத்தையும் கொடுத்து வெளியே வந்துருச்சு. ராஜதந்திரம், மென்டல் ஃபயர்வால். இந்த சமூகம், இந்த உலகம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த செவிட்டு தவளையா மாறிடுங்க. இவங்க புலம்பும் போது வாதிடாதீங்க. மனசுக்குள்ள ஒரு கண்ணாடியை, அதாவது மிரர் ஃபயர்வாலை வையுங்க. இது உன்னுடைய குப்பை, இதை என் மூளைக்குள்ள நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க பேச்சை இக்னோர் பண்ணிட்டு உங்க இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. பகுதி 4. ஆபத்து, நன்றி மறந்த துரோகிகள், த அன்கிரேட்ஃபுல். வாழ்க்கையில ஒரு அடிபட்டா கூட தாங்கிக்கலாம்,
ஆனா ஒருத்தன் ரோட்ல அனாதையா நின்னப்போ நம்ம கைய பிடிச்சு அவனை மேல தூக்கி விட்டுருப்போம். நம்ம காசு செலவு பண்ணி நம்ம நேரத்தை அழிச்சு அவனை ஒரு ஆளை ஆக்கியிருப்போம். ஆனா ஒரு கட்டத்துல அவன் நிலைமை மாறின உடனே உங்க கண்ணை பார்த்து, நீ எனக்கு என்ன பெருசா கிழிச்சிட்ட, நான் உனக்கிட்ட கேட்டனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பான் பாருங்க. அந்த வலி நரகத்தை விட கொடூரமானது. இவனுங்க கிட்ட போய், அன்னைக்கு நான் உனக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண தெரியுமா, ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு உங்க கண்ணீரை சிந்தி நியாயம் கேட்காதீங்க. செவிடனுக்கு சங்கு ஊதாதீங்க. சாணக்கியர் எச்சரிக்கிறார். மணலில் எழுதிய எழுத்து கடல் அலையில் அழிந்துவிடும். அதுபோல ஒரு நன்றி கெட்டவனுக்கு நீ செய்த மிகப்பெரிய உதவி அவன் நாவில் கூட ஒரு நிமிடம் தங்காது. பாம்பும் விவசாயியும், த அல்டிமேட் பிட்ரேயல். கடும் குளிர்ல உறைந்து போய் சாகர நிலைமையில ஒரு பாம்பு கிடந்துச்சு. அந்த வழியா வந்த ஒரு விவசாயி பாவம் ஒரு உயிர் போகுதேன்னு இறக்கப்பட்டு அந்த பாம்பை எடுத்து தன் மடியில வச்சு தன் உடம்பு சூட்ட கொடுத்து காப்பாத்தினான். உயிர் வந்த அடுத்த செகண்டு அந்த பாம்பு விவசாயிய கொத்துச்சு. சாகர நிலைமையில விவசாயி கேட்டான், நான் உனக்கு உயிர் கொடுத்தேனே, என்னை ஏன் கடிச்ச? பாம்பு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, நீ உதவி செஞ்சிருக்கலாம், ஆனா கடிக்கிறது என் குணம். உனக்காக என் குணத்தை நான் மாத்திக்க முடியுமா? நண்பர்களே, புரிஞ்சுக்கோங்க, உதவி செய்யறது உங்க குணம், துரோகம் செய்யறது அவங்களோட குணம். ஒரு பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது விஷமாதான் மாறும். ஒரு நன்றி கெட்டவனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உச்சக்கட்ட தண்டனை என்ன தெரியுமா? கோபப்படுறதில்ல, முழுமையான புறக்கணிப்பு, கம்ப்ளீட் இக்னோரன்ஸ். அவன் உங்களுக்கு எதிர வரும்போது அவன் அங்க இல்லாத மாதிரியே, அவன் ஒரு மனிதனே கிடையாதுங்கிற மாதிரியே கடந்து போங்க. காஞ்சு போன ஒரு கிளைய மரத்திலிருந்து வெட்டி எறிகிற மாதிரி இவங்கள உங்க வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமா வெட்டி எறிஞ்சிருங்க. உங்க சைலன்ஸ் தான் அவனுக்கான மரண தண்டனை. பகுதி 5. ஆபத்து, தகுதியற்ற முட்டாள்கள். நம்ம ஊர்ல நிறைய அறிவாளிகள் செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாவையோ இல்ல தான் படிச்ச ஒரு ஆழமான விஷயத்தையோ வாழ்க்கையில எந்த ஒரு லட்சியமும் இல்லாத, தகுதியே இல்லாத ஒரு முட்டாள் கிட்ட போய் மணிக்கணக்கா பேசுறது. சாணக்கியர் ஒரு கடுமையான கேள்வியை முன்வைக்கிறார். உன் கையில் இருக்கும் விலைமதிப்பற்ற வைரத்தை எடுத்து ஒரு குரங்கின் கையில் கொடுத்தால் அது என்ன செய்யும்? அது வெறும் கூழாங்கல் என்று நினைத்து தூக்கி எறியும். உங்க ஐடியாக்களை முட்டாள் கிட்ட சொன்னா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, போய் உருப்படியா வேற வேலை பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். உங்களோட தன்னம்பிக்கைய சுக்குநூறாக்குவான். ஒரு அடர்ந்த காட்டுல பயங்கரமான மழை. ஒரு குரங்கு மழையில நனைஞ்சு நடுங்கிட்டு இருந்துச்சு. மரத்து மேல கூட்டுல இருந்த ஒரு சின்ன பறவைக்கு இரக்கம் வந்துச்சு. குரங்கே, உனக்குத்தான் கை கால் இருக்கே, மழை வர்றதுக்கு முன்னாடியே நீ ஒரு வீடு கட்டியிருக்கலாமே அப்படின்னு ஒரு நல்ல புத்திய சொல்லுச்சு. உடனே அந்த குரங்குக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. இந்த சுண்டக்காய் பறவை எனக்கு அட்வைஸ் பண்ணுதா அப்படின்னு கோபத்துல மரத்து மேல ஏறி அந்த பறவையோட கூட்டையே பீச்சி எரிஞ்சிருச்சு. பாவம் அந்த பறவை தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு அட்வைஸ் பண்ண போய் தன் வீட்டையே இழந்துருச்சு. அறிவுரைய தகுதியான மாணவன் தேடி வரும்போது மட்டும் கொடுங்க. தகுதி இல்லாதவங்க முன்னாடி உங்களுடைய அமைதிதான் உங்களுக்கான மிகப்பெரிய கவசம். ஒரு கழுதைகிட்ட போய் சந்தனத்தோட வாசனை பத்தி பேசாதீங்க, அது உங்களை உதைக்கும். நண்பர்களே, இந்த 20 நிமிட பயணத்துல நாம 6 பேரை பார்த்திருக்கோம். அகங்காரிகள், எட்டப்பன்கள், எனர்ஜி வேம்பயர்கள், நன்றி கெட்டவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள். சாணக்கியர் நேரா உங்க கண்ணை பார்த்து உங்க தோள் மேல கை போட்டு சொல்றாரு, இந்த உலகத்துல அதிகமா பேசுறவன் வெறும் சத்தத்தை மட்டும்தான் உருவாக்குறான். ஆனா சரியான நேரத்துல சரியான இடத்துல மௌனமா இருக்கிறவன் சரித்திரத்தையே உருவாக்குறான். உங்க நாக்கு ஒரு கூர்மையான வாள். அத தேவையில்லாத இடத்துல தகுதி இல்லாதவங்க முன்னாடி வெளியே எடுக்காதீங்க. உங்க ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே புதைச்சுனைங்க. உங்க மௌனம்தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். உங்களுடைய அசுரத்தனமான வெற்றிதான் உங்கள் எதிரிகளுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய மரண அடி. நீங்க சாதாரண ஆள் கிடையாது, நீங்க சரித்திரம் படைக்க பிறந்தவர்கள். இந்த வீடியோ இந்த நிமிஷம் உங்க ரத்தத்துல ஒரு நெருப்ப பத்த வச்சிருந்தா, இனிமேல் எவன் முன்னாடியும் என் தரத்தை குறைச்சிக்க மாட்டேன், என் மௌனம்தான் என் ஆயுதம்னு நீங்க முடிவெடுத்தா, இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இப்போதே கமெண்ட்ல சைலன்ஸ் இஸ் மை வெப்பன் அப்படின்னு ஆக்ரோஷமா டைப் பண்ணுங்க. உங்களோட அந்த மாற்றத்தை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கைய மாத்திர இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.